வணக்கம். அனைத்து விளைவுகளுக்கும் மனதுதான் காரணம். மனதுதான் முழு காரணம். ஒருவர் தனது வைக்கப்பொருள் மாட்டுக்காக கூளம் பறிக்கிறார். காலையில் அதிகாலையில் 5 மணி போல் பறிச்சுட்டு மாட்டுக்கு பறிக்கிறார், கொடுக்குறார். அது பக்கத்தில் முள் இருக்கிறது அவருக்கு தெரியும். அந்த முள் குத்திடுறதுன்னு நினைத்து, ஒரு முள் குத்திடுறது மாதிரியே ஒரு உணர்வு, முள் தான் குத்தி விட்டது எப்பவும் போல் அப்படின்னு நினைத்து கொள்கிறார். நினைத்து கொண்டு எப்பவும் போல் தனது வயக்காட்டு பணிக்கு காலையில் சொல்லிவிடுகிறார். அதிகாலையில் 5 மணிக்கு 5:30 ஒரு 9-10 மணி போல் சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு மனைவிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. போய் தண்ணி இறைக்கிறார். வயலுக்கு இறைச்சிக்கிட்டு நல்லா கடுமையாக தண்ணி இறைச்சிட்டு இருக்கார். நல்லா இருக்கார், திடமாக இருக்கிறார். ஏன்னா தைத்தது முள்ளுன்னு மனது சொல்லியிருக்கிறதுனால தண்ணி இறைச்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிறப்பு நேரத்தில் ஒரு படப்புக்கு அந்த வைக்கோல் போருக்கு மேலே பக்கத்தில் அவர் மாட்டு பிடுங்கிறதுல சரியான கருணாக்கம் கிடந்திருக்கு. அதை அடித்து தூக்கி போட்டவர்களை பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி அடித்து தூக்கி போட்டவர்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவர் ஏன் என்ன தட்டின்னு கடிந்து கொள்கிறார். ஏன் இவ்வளோ நேரம் பசிக்குது அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் எப்பவும் கூளை பிடுங்குவீங்கள, அந்த அந்த கூளம் பிடுக்கிற வாய்க்கு நேரம் அந்த இதுக்கு முகப்பில் சரியான நல்ல பாம்புங்க, கருநாகம். அதை கிடந்துச்சு, அடித்து போட்டு இந்த அண்ணன் அடித்தார். அடித்து போட்டு இப்போ நான் வந்துட்டு இருக்கேன் இவங்க அப்படின்னு சொல்லவும், எந்த இடம் அப்படின்னு கேட்டுக்கேன். அந்த குளமுழுங்கிற முகப்பில் தான் அப்படின்னு. டக்குன்னு அந்த இறைச்சிட்டு இருந்த எறாமரத்தை கீழே போட்டதான் அப்படியே பொத்துன்னு விழுந்தவங்க. அந்த இடமா அப்படின்னு உடனே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அது கடிச்சது தச்சது முள்ளல்ல, பாம்பு தான் கொத்தியிருக்கு அப்படின்னு மனது டவக்குன்னு உடனே எவி ரசாயன மாற்றமாகி அவனையே ஸ்பாட்லேயே முடிஞ்சு போச்சு. இதுதான் காரணம். எது? மனதுதான் காரணம். மனது எதை எண்ணுகிறதோ அதுவாக நடக்கிறது. அதுதான் மனது 2 வேலையும் செய்யும். அந்த மனதினுடைய நிலையில மனது எதை எண்ணுகிறதோ அதுவாக நடந்து விடும். பாய்சன்னா பாய்சன், ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை. இதுதான் நடக்கும். மனதை செம்மைப்படுத்துங்கள்.